ஃபஸ்ட் அக்காட்ட கேட்டேன் பஜ்ஜி போட்டு ஈஸியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். நானும் பஜ்ஜி போட முடியுமான்னு கேட்டேன். அக்கா வந்து போட முடியும், யாராலும் போடலாம், நான் சொல்லபடி போடு அப்படின்னாங்க. ஸோ வந்து இப்போ போடுறது பாருங்க எப்படி இருக்கு. அவ்வளோதான். என்னக்கா பண்ணும் அது வேற போட்டாச்சு. வெஜ் போட்டாச்சு எப்படி இருக்கு பார்ப்போம். இப்போ நல்லா இந்த ஃப்ரை பண்ணுவோம்க்கா. முன்னாடி வந்து உள்ளே வச்சுருந்தாங்க, இப்போ ஒரே மாதத்தில் நல்லா டெவலப் பண்ணி வெளில வச்சுட்டாங்க. இதே மாதிரி வந்து அடுத்து வந்து ஃபாஸ்ட் ஃபுட் அப்படி கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பீட்சா பர்கர்னு அப்படி கிரியேட் பண்ணணும். அப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏசி போட்டால் சூப்பராக நிறைய பேர் வருவாங்க. அண்ட் அதுவும் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து விரும்பி வருவாங்க. ஏன்னா இங்கே சுற்றுப்பட்டில் பார்த்தீங்கன்னா கிராமம் தான், ஹைவேவாக இருந்தாலும் கொஞ்சம் இங்கே சுற்றுப்பட்டலாம் இங்கே கிராமம் தான். இங்கே இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் இல்லை, வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அண்ட் அதுவும் டேஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. ஒரு டீ டைம் அந்த கருப்பட்டி காஃபி அந்த இதில் இருந்து ஃபேன்சி ஓப்பன் பண்ணிட்டாங்க, நல்லா இருக்குது. இதே வந்து பார்த்தீங்கன்னா பஜ்ஜி எப்படி பார்க்கலாம். பஜ்ஜி பாருங்கள், நல்ல ஃப்ரீயாக இருக்குது, சூப்பராக வந்துருக்கு. தேங்க்யூக்கா. ரொம்ப என்னோட முதல் பஜ்ஜி அது எனக்கு பிடிச்ச மிளகா பஜ்ஜி. ஸோ அதான் இந்த சுற்றுப்பட்டில் பார்த்தீங்கன்னா ஓகேக்கா, இந்த சுற்றுப்பட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கடை இல்லை. அந்த வருஷம் வந்து ஃபியூச்சரில் இன்னும் கடை வந்து மேலும் வளரும்னு நம்ம வாழ்த்துறோம். அந்த வருஷம் வந்து பார்க்குறோம்ல, பார்க்கும்போதே தெரியுது. அதாவது ஒரு கடை ஒருத்தவங்க வளரும் போதே தெரியும், அதாவது இப்படிலாம் அவங்க வளர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க அடுத்தது ஒரே மாதம் வந்து வெளில வந்து ஒரு ஸ்டால் போட்டாங்க. இப்போ அடுத்தடுத்து இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாழ்த்துறோம். எப்போதும் ஸோ நான் போட்ட பற்றி அக்கா எனக்கே தந்துருக்காங்க. எப்படியும் நல்லா தான் இருக்கும், எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நான் போட்ட பற்றி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ பார்ப்போம். அண்ட் இவங்க எப்படி கொடுக்குறாங்க பாருங்க, மேலே வந்து மந்தார இலை அதுக்கப்புறம் ஏன்னா வந்து மந்தார இலை கொடுத்தா இது தர மாட்டாங்க, இது தந்தால் வந்து தட்டு தர மாட்டாங்க. ஸோ வந்து இதில் வந்து அதாவது தட்டுக்கு மேலே அந்த இலைக்கு மேலே வந்து இவங்க தராங்க. ரொம்ப ஆர்கானிக்காக ஹைஜீனாக தராங்க, சுத்தமாக தராங்க. அதுவே வந்து ரொம்ப நல்ல விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா சட்னி கொடுத்துருக்காங்க. சட்னி வந்து இது தேங்காய் சட்னி. மோஸ்ட்லி வந்து எனக்கு வந்து தேங்காய் சட்னி பிடிக்காத எதுவுமே கிடையாது. ஆனால் வந்து காரம் தான் ரொம்ப பிடிக்கும். இதில் காரம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். தேங்காய் சட்னி லைட்டாக தான் காரம் போட்டிருப்பாங்க, இருந்தாலும் பார்ப்போம். தேங்காய் சட்னி கரெக்டாக இருக்குது, காரம் ஓகே தான். மிளகா பஜ்ஜியோட காரம் போது ஓகே தான். காரம் ஒரு பஜ்ஜி இங்கே 5 ரூபா தான். ஆனால் இதே பஜ்ஜி வந்து வெளியில் வந்து 10 ரூபா விற்கிறாங்க. ஆனால் இங்கே வெறும் 5 ரூபா தான். வடை ஆகட்டும் அண்ட் மற்ற எல்லா பஜ்ஜியும் ஆகட்டும், வடை பஜ்ஜி மட்டும் இல்லை, எல்லாமே 5 ரூபா தான். ஆனால் இப்போ வெளியில் இதே பஜ்ஜி வடைலாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபா கொடுக்குறாங்க இதே சைஸில். ஆனால் வந்து இங்கே விட அதே சைஸ் தான், ஆனால் 5 ரூபா தராங்க. அது சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு சொல்லுங்க. நல்லா இருக்குது, நல்லா காரமாக இருக்குது. நம்ம இல்லை, இது நானாக போட்டது இருக்கு. ஏன்னா நல்லா கல்லூட்டு பாண்டியோடைய மெயின் ரோடு வந்தீங்கன்னா கங்கனாமுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யோயோ டீக்கு வாங்க வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்தது நிறையா பண்ணுவாங்க. அண்ட் நம்ம வீடியோஸ் வந்து பார்த்துட்டே இருக்கு. நம்ம கடையில் அடுத்தது என்ன நடக்குதுன்னு வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்போம். டெய்லியும் வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்போம். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம யோயோ டீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஃபேஸ்புக் பேஜும் இது பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.